ஹாய்டா. 2 டேஸாக வீடியோ போடலல்ல. ஐம் சாரி. வீடியோ போடலண்ணா. மொபைல் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் சுக்குலாக உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் மைண்டுக்குள்ளே வந்தது. ஒன்ஸ் செகண்ட் அப்படியே நான் அமைதி நின்றுட்டேன். பிகாஸ் 1K சப்ஸ்கிரைபர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிளாங்க் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போது ஓச்சா அப்படி தான் இருந்தது. ரீசெண்டாக எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். போன மந்த்து நான் அப்போ கூட ஊருக்கு போயிட்டு வீடியோ போடல. அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் கூட அழுது நான். அந்த மொபைல் உடஞ்ச உடனே திரும்பி அழுறேன். என்னால் ஏற்றுக்கவும் முடியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் இல்லையா. போன இயர் கூட நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்பா என்ன வேணும்னு கேட்டார். ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் பைக் வாங்கி வச்சுட்டாரு. நான் கேட்டேன் பைக்கு கொடுங்கப்பா அப்படின்னு. ஓகேடா ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு காலேஜ் ஓப்பன் பண்ண உடனே கொண்டு போ அப்படின்னாரு. நேற்று போயிட்டு நான் அதுக்கு பதிலாக மொபைலை கேட்டேன். அப்பா எனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. இப்போது மொபைல் வந்த உடனே ஒரு பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் என்னென்னா இப்போது அதே மெயில் அதையும் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு என் சேனல் ஓப்பன் ஆகும். அப்படி இருந்தது 2 நாளாக அந்த ப்ராசஸ். ஃபைனலாக எப்படியோ என் அண்ணன் பொண்ணு பேர் தான் போட்டு வச்சிருந்தேன். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு ஆப்பும் ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட சிக்கல். அதை விட என்னென்னா எல்லாத்துக்குமே தமிழ்லைன் இருக்கும் இல்லையா. இப்போது அக்கைன் க்ரியேட் பண்ணணும். சேம் அதே மாதிரி நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே போச்சு. எதுவுமே இல்லை. பிளாங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஜஸ்ட் ஏதோ ஓப்பன் பண்ணேன். பட் வந்துருச்சு. ஏதோ எல்லாக்கா என்னன்னு தெரியல, வந்துருச்சு. ஐ எம் ஹாப்பி. ரொம்ப நேரம் இதே பேசிட்டேன்ல. சாரி, உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சரி ஓகே. இப்போது சீக்கு இது ஃபோர்ஸ் மேரேஜ் இருக்கும் இல்லையா, ஸ்பெஷல் பார்ட். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் சீக்கோட கம்பெனியில் நின்றுட்டு அவங்க கூட சண்டை போட்டு வந்துருப்பீங்க. அதுக்குள்ளே அவனே காம் ஆகிட்டான். அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு சரி ஓகே, இன்றைக்கி நீ காலேஜுக்கு போகலல்ல, கிளம்பு. ஆமாம் சேக்கே, நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறியா? இல்லடி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீ கிளம்பு. நீ தான் என்னை கூட்டு போய் ட்ராப் பண்ணுற. பேசுகிறீங்க. அவன் அவங்க மூஞ்சி கொடுத்து கூட உங்ககிட்ட பேசாமல் அక్కడిக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அமைதியாக அந்த இடத்துல நிற்கிறீங்க. சேக்கே டோர் ஓப்பன் பண்ணா. சேக்கே நான் பேசிகிட்ருக்கேன், நீ. அவன் திரும்பி கூட பார்க்காம நான் தான் உன்னை கிளம்ப சொல்லிட்டேன்ல, அவன் கிளம்ப. அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். என்ன பண்ணுறது தெரியல. அவனுடைய கம்பெனி விட்டும் வெளில வந்தா, மேம் சார் உங்களை கொண்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ண சொன்னார். சேக்கே எப்போ சொன்னா? ஜஸ்ட் நோ மேம், எப்படி சொன்னார்? ஓகே, காரில் ஏறி உட்காடுறீங்க. சேக்கே என் மேலே இருக்க கோவம் உனக்கு இன்னும் போகலையா? அப்படி தான் தோணுது. எங்கள் ஜேகே, நீங்கள் காரில் ஏறி போகிறீங்க இல்லையா, மேலே இருந்தே உங்களை பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பார்த்துட்டே இருக்கான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அவங்க அக்காக்காக, உங்கள் அக்காக்காக சீக்கிரவே டிவோர்ஸ் பண்ணுற அந்த மாதிரி பேசியிருப்பீங்க இல்லையா. அது என்னமோ தெரியல, அவனால் ஏற்றுக்க முடியல. அவன் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். பட் உங்கள் மேலே இருக்க கோவம் போயிடுச்சா தெரியல. பட் நீங்கள் கேட்ட உடனே ஓகே சொல்லியிருப்பான். ஃப்ரீயாக தான் இருக்கான். பட் உங்ககிட்ட வரவே இல்லை. நீங்களுமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ரூம்லேயே தான் இருக்கீங்க. டே நைட் ஆகுது. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப லேட்டாகவே வரான். அவனுக்கு ஆஃபீஸில் பெருசாக எதுவும் ஒர்க் இல்லை. பட் லேட்டாகவே தான் வரான்.
ஆனாலும் நீங்கள் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பெட்டில் உட்காந்துருப்பீங்க, எழுந்து நிற்கிறீங்க. அவன் பார்க்குறான், இன்னும் முழிச்சிட்ருக்கலாம், தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சி தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்து டேபிளில் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டுருக்கான். சிக்கி 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 ஒரு நிமிஷம், நீ இன்னும் தூங்கலையா? சிக்கி ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். ரெஸ்ட் ரூமில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். நல்லாவே புரியுது, இன்னும் கோமா தான் இருக்காரு தலைவருன்னு. டோர்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். இன்னும் அங்கே தான் இருக்கீங்க. எங்கே என்னடி பண்ணுற? தூங்கலையா? இல்லை, உங்ககிட்ட பேசணும் தான் நின்றுட்டுருக்கேன். சொல்கிறீங்க. அவன் டவலை வச்சு அவனுடைய ஃபேஸை ரப் பண்ணிட்டே, அண்ட் ப்ளீஸ், எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா. அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பெட்டில் போயிட்டு ஒரு கார்னரில் படுத்துக்கிட்டான். நீங்கள் எந்த பக்கம் உட்காந்துட்டு சக்கி என்கிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு உனக்கு அவ்வளோவா பொறுக்கு இல்லை சக்கி. உன் பேய்கிட்ட கேட்டான். அவனி ஃப்ரீயாக இருக்குன்னு தான் சொன்னான். பட் என்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பட் அவனுக்குமே தூக்கம் வரல. அவனும் சைலண்ட்டாக தான் படுத்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. 2 பேரும் எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. தூங்கிட்டீங்க. வழக்கம் போல் காலைல எழுந்துக்கிறீங்க. சேக்கே இல்லை. மார்னிங் காலேஜுக்கு போகணும் இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி சேக்கியை பார்த்துட்டு போகலாம். அவனுடைய ஆஃபீஸ்க்கு அகெயின் போகிறீங்க. அவன் யார்கிட்ட பேசிட்டுருப்பான். உங்களை பார்த்த உடனே எழுந்து வரான். இங்கே என்னடி பண்ணுற? காலேஜுக்கு போகலையா? நேற்று கூட நீ காலேஜுக்கு போகல. சேக்கே ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு பாரு, எனக்கு வேலை இருக்குது. உனக்கு இன்றைக்கும் வேலை இல்லை சிக்கே. நேற்று நீ சும்மா இருந்தான்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், உங்ககிட்ட பேசணும். 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு பாரு, ஓகே, நீ அதுலேருந்து ஆரம்பிச்சேன்னு வையா, ஹர்ட் ஆகுறது நீ தான். நேர்ந்து போ, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. கிளம்புறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு, சாரியா மண்ணாங்குட்டி. ஏய், நான் எவ்வளோ ஒன்று டார்ச்சர் பண்ணியிருக்கேன்டி, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த சுச்சுவேஷன்லேயும் உன்னை நான் அப்போது கால்களை நினச்சிருக்கேன்டி. அப்போது கூட உன்னை விட்டு நான் போகணுன்னு ஒரு வாட்டி கூட நான் யோசிக்கல. அப்போது உங்கள் அக்கா கூட என்னை பேச்ச பாய்க்கொன்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருப்பேன்டி. வலிக்குதுடி, நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ என்ன அடித்து திட்டினாலும் நான் ஏற்றுப்பேன்டி. பட் இது எனக்கு புரியல வயன். ஏய், நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஃபஸ்ட் எதுவும் பிடிக்காம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீ தான் அது கூட கேட்ப. ஏன் ஓகே, அப்போது அக்செப்ட். பட் 2 பேரும் லவ் பண்ணி மறந்துட்டியாடி. உன்னை ஒரு நாளும் டச் பண்ணும் போது உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதை உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வேற, எப்போ வேறடி. எனக்கு ஏதோ இன்ஷேகரா, இன்னைக்கு நீ என்னை விட்டு போவ. சிக்கி சிக்கி என்ன பேசுகிற சிக்கி, நீ ஏன் இப்படி பேசுகிற? ஆமாண்டி, தோ உங்கள் அக்கா அழுதானு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. நெக்ஸ்ட்டு சிக்கி சிக்கி ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க. பாரு, அது நான் அன்றைக்கி சொன்னல, எங்கள் அக்காக்காக பண்ணல, நான் உனக்காக தான் சிக்கி பண்ணேன். கழுத்து பிடிச்சி வாலில் லாக் பண்ணுறான். எனக்காக பண்ணியா? எனக்காக பண்ண? ஏண்டி எனக்காக பண்ண? சரி ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்காக பண்ணேன். ஓகே, இப்போ நீ என்கிட்ட சாரி கேட்குறல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்குன்னா அதை நான் உங்ககிட்ட சொன்னால் அப்பயும் இதே தான் சொல்லுவியா, டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு? என்ன சிக்கி பேசுகிற நீ? புரியுதா என் மைண்ட் செட் என்னன்னு புரியுதா உனக்கு? உங்கள் கழுத்தை விட்டுட்டான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு நான் அடிச்சிருக்கணும்டி, என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்ருக்க. மைண்ட் ப்ளீஸ், என்னை பேச விட்டேன்னு வச்சுக்கேன், நான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இதனால் நீ தாண்டி ஹர்ட் ஆக. நீ ஹர்ட் ஆனால் என்னால் பார்க்க முடியாது.
அப்படி சொல்லிட்டு அவன் வாட்சை பார்த்துட்டு பிஏ கூப்பிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டு வா. அவன் கேபின்குள்ளே போயிட்டான். நீங்கள் பிஏ போயிட்டுருக்கீங்க, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அவனோட ஃபீலிங்ஸ் இப்போ தான் புரியுது. அவன் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் புரியுது. கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஓகே சிக்கே குட் டைம் கொடுப்போம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், அதை புரிய வைப்போம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜுக்கும் போயிட்டுருங்க. ஈவினிங் ஜேகே வரான், படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்களை டச் பண்ணுறது கூட கிடையாதா? அவன் அதெல்லாம் இருக்க மாட்டான் இல்லையா? ஆனால் உங்ககிட்ட வர்றது கூட கிடையாது. ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கான், வீட்டுக்கு வர்றது கிடையாது, உங்ககிட்ட பேசுறது கிடையாது. இப்படி உங்கள் டேஸ் போகுது ரொம்ப நார்மலாக போரிங்காக. ஒரே ரூமில் இருக்கீங்க, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. ஃபஸ்ட்டு கூட இருப்பீங்க ஒரே ரூமில், பட் ஜிகேமில் டச் பண்ணிகிட்டே இருப்பான். கிட்ட திட்டினாலுமே பேசிக்கிட்டே இருப்பான், நிறைய ஆர்கியூ பண்ணுவான், சண்டை போடுவான், அடிப்பான். அதை விட இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் அடித்து டார்ச்சர் பண்ணது கூட உங்களுக்கு ஓகே தான், பட் அவன் கூடவே இருந்துட்டு பேசாமல் இருந்தால் ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. ஒரு 2 o'clock அப்படி இருக்கும், எழுந்துக்கிறீங்க. ஜிகே உங்கள் பக்கத்தில் தான் படுத்துருக்கான், பட் ஏதோ அவன் ஒரு கார்னரில், நீங்கள் ஒரு கார்னரில் அப்படி இருக்கான். அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஐம் சாரி ஜிகே, என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், ஐம் சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, புரியலையா உனக்கு? ஐ லவ் இட் ஜிகே. ஹக் பண்ணிகிட்டே தூங்கிட்டீங்க. அவன் நீங்கள் ஹக் பண்ணும்போது லைட்டாக தூக்கம் கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பேசினதுலாம் அவன் காதில் கேட்குது, சைலண்ட்டாக தான் படுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் அவங்க கூட இல்லை. எப்பவும் போல் நீங்கள் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் ஜேகே ஆஃபீஸில் இருக்கான். ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, வயனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பதறி அடிச்சுக்கிட்டு உங்களை அட்மிட் பண்ணியிருக்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்கள் கையில் ட்ரிப் ஏறிட்டுருக்கு. அந்த ரூம் வெளியே உங்கள் அப்பா அம்மா, ஜேகோட அம்மா, உங்கள் அக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காலேஜ்லேயே மயக்க போட்டு விழுந்துட்டா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏதாவது இருக்குமா? என்னவா இருக்கும்? பேச ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க பதறி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஜேகே ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படிங்கிற ஒரு தாட், இந்த பயத்தோடு அவங்க வந்திருப்பாங்க. ஜேகேவே ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான், அவன் கண்ணே கலங்கிடுச்சு. இப்போ தான் டாக்டர் வெளியே வந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்படி சொல்லும் போது தான் எல்லாருக்கும் உயிரே வருது. பிகாஸ் உங்கள் அம்மாலாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகே ஜேகே ஏதாவது வயனை அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அவங்களுக்கு. இப்படி சொன்ன உடனே செம்ம ஹாப்பி. அதோட ஜேகேவை பார்க்கணுமே, அவன் நிறைய இல்லவே இல்லை, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். தென் இந்த டேப்லெட்லாம் வாங்கி வந்து கொடுங்க அப்படியே சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஊட்டுறான். இங்கே எல்லாரும் அவங்க அம்மா அவங்க அப்பா அப்படியே சொல்லிட்டு அவங்கள பார்க்க உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஜேகேவோட அம்மாவெல்லாம் இதை நம்பவே முடியல. அவங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காம உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி வயன் நீங்கள் பாருடா, ஆன்டி கிட்ட சொல்லு, எதுவும் மறைக்காதா, யாரை பார்த்து பயப்படாதா. ஜேகே ஏதாவது ஒன்று ஹவுட் பண்ணி அடிச்சு, ஆண்டி என்ன பேசுகிறீங்க, எனக்கு எதுவும் இல்லை, என்னன்னு தெரியல, மார்னிங்லேருந்து ஒரு மாத்திரை இருந்துதான், ஏதாவது விட்டமின். நீங்கள் பேச வரீங்க, அவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு வயன்மா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கடா, அமைதியாயிட்டீங்க, உங்களுக்கு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த தாட்லாம் இல்லை, நீங்கள் ஏதோ ஏதாவது விட்டமின் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படித்தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆண்டி,
உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க, உங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் என்னதான் எல்லாருமே இருந்தாலும் உங்கள் கண்ணு ஜேகேவை தான் தேடுதா? ஆண்டி, அவருக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியும்டா. இங்கே தான் நின்று நான் எங்கே போனான்னு தெரியலையே. அப்படியே தூணிட்டே அப்படி நீங்கள் அவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆமாம்ல, அவர் தான் நம்ம மேலே கோவமாக இருக்காரு. இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக உள்ள வரான். நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்த மாதிரி நடந்து வரான். அவன் கையில் டேப்லெட்லாம் இருக்கு. ஓகே தான் வாங்க போயிருக்கான், புரியுது. அவன் உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். அவனே பார்த்துட்ருக்க கையே வந்து ஹோல்ட் பண்ணி ஆல்ரெடி நான் ஒன்று சரியாக கேர் பண்ணிக்கலல்ல. ஜேகேவோட அம்மாவுக்கு இவன் இப்போ என்ன சொன்னானோ அவங்களுக்கு சரியாக புரியல. அவன் உங்கள் கையை விட்டுட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ் பொண்டாட்டி. இது வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியாக நான் என்றைக்குமே இருந்தது இல்லடி. ஐ லவ் யூ டி. ஹக் பண்ணுறான். ஜேகேவோட அம்மாவுக்குலாம் இது ஜேகே தான் சொல்கிறானா? அப்படி தான் இருக்குது. ஏதாவது வேணுமா? ஏதாவது சாப்பிட்றியா? என்கிட்ட நீ இப்படி பேசு ஜேகே. அவன் ஃபேஸே மாறுது, அதை நோட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் தான், வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா. வயன், நீ எங்கெல்லாம் போக வேண்டாம். நீ என்ன பண்ணுற? வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, அங்கெல்லாம் நான் வரல, ஜேகேக்கு பிடிக்காது. இப்படி நீங்கள் சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே ஜேகே இல்லடி, நீ உங்கள் வீட்டுக்கு போ. ஜேகேவை பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிற அப்படி சொன்னாலே அவன் கோவப்படுவான் இல்லையா? இப்போ அவன் உங்களையே அவன் கிளம்ப சொல்கிறான். புரியல உங்களுக்கு ஜேகே? ஆமாண்டி, நீ அம்மா வீட்டை கிளம்பு, அதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜேகே, நீங்கள் பேச வரீங்க, மொபைல் எடுத்து காதில் வச்சுட்டு, ஃபோனே வராது, ஃபோனில் காதில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கான் உங்கள் அம்மா. அதான் ஜேகேவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, போங்க போய் கார் எடுங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். எதுவுமே பேசிக்கல, உங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க. இங்கே ஜேகே அவன் வீட்டில் உங்கள் ரூமில் உள்ளே உக்காந்துட்டே இருக்கான், குடிச்சிட்ருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அவள் அக்கா கேட்டானா நம்மளை கொடுத்துருவாளா என்ன? நட்டி, ஏன்டி இப்படி பண்ண? அவனால் அது ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் ஓகே தான், அடிச்சு பிடிச்ச அப்புறமா நீங்கள் 2 பேரும் காம் ஆகிடுவீங்க. பட்டு அது ஓகே தான். பட் இன்னொருத்தி கேட்டானே டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது என்னமோ தெரியல, அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. எவ்வளோ எவ்வளோ பெரிய ஹாப்பியான மூமெண்ட் ரெடி. உன் கூட இருக்கணும், உனக்கு கேர் பண்ணிக்கணும், உனக்கு ஃபீட் பண்ணி விடணும். உனக்கு காலெலாம் வலிக்கும்ல, காலெல்லாம் பிடிச்சி விடணும். மந்த்லி நான் தாண்டி உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும். எதுவுமே எனக்கு இல்லை, எதுவுமே மைண்டில் இல்லை. கண்டிப்பாக எங்கே இருந்தேன்னா இந்த டைம்லலாம் ஹாப்பியாக இருக்கணும்டி. கண்டிப்பாக நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். அது வேணான்னு தான் உன்னை அங்கே அனுப்பிவிட்டான். நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். குடிச்சிட்ருக்கான். அப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனது தான். மந்த்லி செக்கப் போவீங்க. ஜேகே வரல, லண்டனில் இருக்கேன், யூகேல இருக்கேன், எதையாவது சொல்லி சமாளிக்கிறான். பட் அவன் லோக்கலில் தான் இருக்கான். உங்களை பார்த்துக்கணும், உங்களுக்கு ஃபீட் பண்ணணும், உங்களை கேர் பண்ணிக்கணும், எல்லாம் அவனுக்குள்ளேயும் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்தானா உங்களை ஹர்ட் பண்ணிவிடுவான். இந்த டைமில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். வேண்டாம் அப்படி தோணுது. பட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மந்த்லி அவன் அவங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சிருப்பான். பிகாஸ் அவங்க அம்மாவும் நீங்களும் தான் செக்கப் போவீங்க. போகும்போதெல்லாம் வீடியோ கால் பண்ணுவான், பார்ப்பான், பேசுவான். நீங்கள் கால் பண்ணாலுமே
எப்படி இருக்க? ம். ஜேகே, நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டா. பாப்பா எப்படி இருக்கு? ம். நல்லா இருக்கு. இன்னைக்கு செக்கப் போகணும்ல, இன்னைக்கு பாப்பா மூவ் பண்ணுச்சுடா. அது மட்டும் இல்லை, ஃபீல் எனக்கு வேற. இப்படிலாம் சொல்லும் போது அவன் கண்ணு கலங்குது. ஏன்டா, என் மேலே இருக்க கோவம் உனக்கு இன்னும் போகலையா? இல்லடி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அப்புறமா கால் பண்ணுறேன். கட் பண்ணிட்டான். உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ், அம்மா, அப்பா, உங்கள் அக்கா. இப்போது ஃபஸ்ட்லாம் ஒரு மாதிரி பேசுவா, பட் அவள் மனசுக்குள்ளே அஃபெக்ஷன் இருக்கும், இருந்தாலுமே ஒரு மாதிரி பேசுவா. இப்போ நார்மலாக பேசுகிறா. அவள் பேசுறது இல்லாமல் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசுகிறான் நார்மலாக, அப்படி பேசுகிறான். ஜேகேவோட அம்மா உங்கள் வீட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தான் உங்களை எனி டைம் கேர் பண்ணிக்கிறது. இவ்வளோ பேர் உங்களை சுற்றி இருந்தா, பட் உங்கள் கண்ணு ஜேகேயை தான் தேடுது. உங்கள் பக்கத்தில் ஜேகேயோட அம்மா தான் இருக்காங்க. அவங்களும் எழுந்துட்டாங்க. லைட்லாம் போட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க. ரொம்ப பெயினாக இருக்கு. கண்ணை மூடுறீங்க, கண்ணில் தண்ணி வருது, ரொம்ப வலிக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. ஜேகிட்ட சொல்லியிருப்பாங்க, 10 நிமிஷத்தில் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்னடா லண்டனில் இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். இல்லைம்மா, நான் நைட்டே வந்துட்டேன், பட் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியே சொல்லிட்டு உங்கள் ரூம் அந்த ஹோலையே பார்க்குறான். என்னம்மா சொன்னாங்க? ஏன் வயிறு வலிக்குதா? ரொம்ப அழுதலா? டெலிவரி டைமில் அப்படி தாண்டா இருக்கும், கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு. கொஞ்ச நேரம் தான், பேபியும் பிறந்துருச்சு. பேபி கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தா அவன் பேபியை பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஜேகே பேபியோட ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறான். ஜேகேவோட அம்மாலாம் அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி வாங்கிக்கிறாங்க குழந்தைய. ஜேகே பேபியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் மயக்கம் போட்டிருக்கீங்க, அன்கான்ஷியஸ். உங்களை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய பிளட் போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்க்கும்போதே அவனோட பெட்டில் நீங்கள் ஒன் டைம் இப்படி தானே இருந்திருப்பீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. உங்ககிட்ட வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். பெயினில் உங்கள் லிப்ஸை கடிச்சு உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரே காயம், அங்கெல்லாம் ப்ளீட் ஆகுது. டாக்டர்லாம் உங்களை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அவன் உங்கள் லிப்ஸில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். உன்னை இருக்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லாட்டி. இந்த மாதிரி ஒரு டைம் நான் ஒன்று நம்ம ரூமில் பார்த்தேன். இப்போது இதுவும் என்னால் தானே. சாரிடி. நிறைய பேசிகிட்டே இருக்கான். உங்களுக்கு எதுவும் தெரியல, அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. ஒரு 2-3 டேஸ் அப்படி போதும். வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வரீங்க. என்னடி பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் ரெஸ்ட் ரூமில்? இப்போ தான் ஜேகே பாப்பாவை பார்த்துட்டு போனான். ஜேகே வந்தாண்ணா? ஆமாம், இப்போ தான் வெளியே போயிட்டுருக்கான் பாரு. பின்னாடியே ஓட்டுறீங்க. பட் அதுக்குள்ளே அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ளே வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ஜேகே கிட்ட இருந்த உனக்கும் சைலண்ட்டாக இருந்தான். விட்டுட்டு போனோடனே அழுகுறான். அப்படியே சொல்கிறாங்க, ஆண்டி ஜேகே பாப்பாவை தூக்குனாங்களா? ஆமாண்டா. இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தான், இப்போ தான் அழுதுட்ருக்கா. அப்படியே சொல்லிட்டு பாப்பாவை பேன் பண்ணி விட்டுட்டு வீட்டில் படுக்க வைக்கலான்னு போகும்போது பாப்பாவை தூக்கிக்கிறீங்க. பாப்பாவை ஸ்மெல் பண்ணா ஜேகேவோட ஸ்மெல். கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவன் தூக்கி ஹக் பண்ணி பாப்பாவை கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான். பட்டுக்கிட்ட அவனுடைய ஸ்மெல் தான் இருக்கு. பாப்பாவை ஹக் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களையே அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. டைட்டாக பிடிக்காது குழந்தைய எங்கே கூட வாங்கிக்கிறாங்க. அவனை அவ்வளோ மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். எப்படி டேஸ்மே போதும், அடிக்கடிக்கு பேபியை பார்க்க வருவான். உங்ககிட்ட ஃபார்ம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போவான். இப்போது உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் மொபைல் எடுத்து ஜேகேக்கு கால் பண்ணி, ஜேகேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கிள் சொன்னார், நீ கிளம்பிடு,
சர்ச்சுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் ரிலேஷன் கூட போகாத, நம்ம போகலாம். ஹாப்பி ஆகிடுச்சு. பேபி பிறந்து 6 மந்த்து அதுக்கு மேலேயும் இருக்கும். அதுக்கும் முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட உங்ககிட்ட இப்போல்லாம் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அது கழிச்சு இப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறேன். இங்கேருந்து எல்லாருமே ஒன்றா தான் போவீங்க இல்லையா? வேண்டாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லியிருக்கேன். ஹாப்பி ஜம்பிங்கோட அவங்க பாப்பாவை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு பட்டு இன்னைக்கு நம்ம டேடி கூட வெளியே போக போகிறோம். பாப்பாவும் சிரிக்குது, என்னன்னு தெரியாமல் ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ப்ரிட்டியா ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறீங்க எல்லாருமே. உங்கள் ரிலேஷன் அப்படி எல்லாருமே உங்கள் அக்காவோட மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா ரெடி ஆகிட்டா? ரெடி ஆகிட்டியா? அப்போலாம்மா சிக்கி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். சரி போ, நாங்கள் எப்பயே கிளம்புறோம் அப்படியே சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் சிக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. சிக்கி வரவே மாட்டானா? சும்மா சொன்னானா என்ன? அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த டைம் சிக்கிக்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் சிக்கி. வெளியே இருக்கும் வா. பாப்பாவை தூக்கிட்டு வேகமாக ஓடி வரீங்க. வா. அதை பார்த்துட்டு கார்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வரான். என்னடி பண்ணுற, எதுக்கு இப்படி ஓடி வர? அது குளிச்சு தூக்கிட்ட அப்படி சொல்லிட்டு பேபி உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். வா போலாம். உங்கள் கையை பிடிக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கையை டச் பண்ணி ஹாப்பியாக இருக்கு. கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காருங்க. பாப்பாவை உங்ககிட்ட கொடுத்துட்டு கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ வாங்கிக்கிறீங்க. வீட்டுக்கு வந்து கார் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் தான் சர்ச்சில் இருக்கீங்க. அந்த மேரேஜ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க. சிக்கி உங்கள் ரூமில் இருக்கான். பாப்பா கூட விளையாடிட்டு அப்படி இருக்கான். நீங்கள் ரூம்குள்ளே வந்து சிக்கி நைட்டுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க? அவங்களே பார்த்துட்டே இருக்கான். உங்களை தான் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு வேண்டி ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் இங்கே தான் இருப்பான்னு நினச்சிருப்பீங்க. மார்னிங்லேருந்து உங்கள் கூட இருக்கான். நைட்டும் இங்கே தான் இருப்பான்னு நினச்சிப்பீங்க. ஏன் சிக்கி இன்னைக்கு ஒரு நாள் இல்லடி கிளம்ப வரான். அவன் கையை பிடிக்கிறீங்க. அதுக்குள்ளே ஆண்டி வந்துட்டாங்க. அவன் கையை விட்டுட்டீங்க. பாப்பா என்ன பண்ணுறா? எல்லா ரிலேஷனும் உன் பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் சிக்கி நான் கிளம்புறேன், பாப்பாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அவன் கிளம்ப போகிறான். பேக்லேருந்தே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் கையை எடுத்து விடுற மாதிரி அப்படி பண்ணும்போது ப்ளீஸ் ஒரு 5 minutes இப்படி இரு, கிளம்ப போகிறல? ஓகே. இதோட நான் உன்னை எப்போ ஹக் பண்ணுவேன்னு தெரியல சிக்கி. உன்னுடைய ஸ்மெல் ப்ரெசன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு 5 minutes எனக்கு இந்த ஹக்கு போதும். உங்கள் டியர்ஸ்லாம் ஷர்ட்டில் விழுந்துட்டுருக்கு. அவனுக்கு ரொம்ப ஈகோ, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். விட்டு கொடுக்கணும்னு கூட நினைக்க மாட்டான். எனக்கு இவ்வளோ கோபம். நீங்கள் ஹக் பண்ணி அழுது தேம்புறீங்க இல்லையா? அமைதியாக நின்றுட்டுருக்கான். அவன் கையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறான். சாரி நான் சொல்லி கொடுக்கக்கூடாதா? சாரி, ஐ லவ் யூ சிக்கி, ஐ லவ் யூ. ஒன்று பறிச்சுட்டு என்னால் மட்டும் இருக்க முடியுமா? இப்படி சொல்லிட்டு அழுறீங்க. உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு திரும்பலான்னு வரான். உங்கள் கையை எடுக்கிறான் இல்லையா? போகிறான் போல். சைலண்ட் ஆகிட்டீங்க. பட் அவன் உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி உங்களை புஷ் பண்ணிட்டு இந்த ரூம் டோரை அப்படி லாக் பண்ணுறான். அவனை பார்க்குறீங்க. உங்களை பெட்கிட்ட தள்ளிட்டு போகிறான். சிக்கி சொல்கிறீங்க. பட் அவன் வேகமாக அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் தான் கை வைக்கிறான். அவன் உங்கள் கூட இருந்தா அதுவே போதும். அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. உங்கள் மேலே இருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ணி உங்கள் ஷோல்டர்லாம் லைட்டாக கடிச்சு சிக்கி கொஞ்சம் பொறுமையாக அவன் ஷோல்டரை பிடிக்கிறீங்க. அடுத்த செகண்ட் அவன் இன்சர்ட் பண்ணுறான். சிக்கி
ரொம்ப டைட்டாக இருக்கு. 2 years கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ணி டைட்டாக இருக்குது. அவனுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் சிக்கி, உனக்கு பொறுமை பண்ண தெரியாதா? பொண்டாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு. I love you. I miss you டி. அப்படி ஃபீல் பண்ணுறான். இந்த 2 years உங்ககிட்ட பண்ணாத எல்லாத்தையும் இப்போவும் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எப்பவும் போல அந்த லவ்லி மேக் கண்ணை மூடிட்டுருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக இதை மட்டும் தான் பண்ணுறான். போதும் சிக்கி, எப்படி முன்னால் மட்டும் முடியுது? போதும் என்னால் முடியல சிக்கி. ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்ணுறா கூட தெரியல. விடடா. உங்கள் அக்காவுக்கும் வெட்டிங் நைட் ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அவர் ரூம்லேருந்து சவுண்டு வருதோ இல்லையோ, உங்கள் ரூம்லேருந்து ஹெவியாக சவுண்ட் வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. இதில் எது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்னு தெரியாமலே முழிக்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ரூமில் அக்கா இருக்கா இல்லையா, அவளுக்குமே இந்த சவுண்டு கேட்குது. அவங்களே கொஞ்சம் பொறுமையாக தான் அப்படி மூவ் பண்ணேன். அவங்க ரூமில் தான் ஹெவியாக சவுண்டு கேட்குது. சிக்கவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஃபஸ்ட்டு உங்களால். மார்னிங் தான் ஃபினிஷ் பண்ணுறான். அத்தனை ரவுண்ட்ஸ் போயிருக்கும். டயர்டாயிட்டீங்க. அவங்க மேலே படுக்கிறான். சாரி சக்கே. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பண்ணதை விட இது அவ்வளோ பெருசு கிடையாதுடி. ஐ லவ் யூ. என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுடி உன்னால். நான் ஒரு இப்போ ஃபேமிலி மேன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்டி. எனக்கு ஒரு ஏஞ்சலை கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி ஓகே, இதுவே ஹாப்பி என்டிங். பாய்.